वमा अर्सलनाक इल्ला रहमतन लिल आलमीन। ज़मीन पर ये आया है जन्नत का टुकड़ा, जहाँ तेरा घर है, जहाँ तू मकीन है। अल्लाह को पहचानना, अल्लाह कैसा है, उसकी सिफात क्या क्या है, ये सब कुछ अज खुद नहीं होता। मखलूक की ये जरूरत नहीं है कि वो अपनी निगाह को इतना बुलंद कर सके। इसके लिए फिर कोई जरिया, कोई वास्ता चाहिए, कोई ऐसा सबब चाहिए जो इंसानी निगाह को जमाल बारी तक ले जाए, और वो वाहिद सबब है अल्लाह का रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम। बिसानी नहीं है अता हो करम की नजर मेरे आका, दिलों में हो जज्बों का घर मेरे आका, के सीमाब को आज फिर दर से तेरे मोहब्बत के बटने का कामिल यकीन है। अऊज़ु बिल्लाहि मिनश्शैतानिर्रजीम, बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। नून वल क़लमि वमा यस्तुरून, मा अंत बिनिअमति रब्बिका बिमजनून, व इन्न लक लअजरन गैर ममनून, व इन्नका लअला खुलुक़िन अज़ीम, फसतुबसिरु व युबसिरून बिअय्यिकुमुल मफ्तून। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम।
अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यिदना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिलहक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा अम्मा बअद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व इन्नका लअला खुलुक़िन अज़ीम सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम अल्लाहुम्मा सुब्हानका ला इल्मा लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम अल्लाहुम्मा रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहल्लुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बि ज़िदनी इल्मा मौलाया सल्लि व सल्लिम दाइमन अबदा अला हबीबिका बिखैरि ख़ल्क़िन कुल्लिहिम। அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 15 நிமிஷம் ஸுஹர் தொழுவுக்காக நம்ம சீக்கிரம் முடிச்சுக்க வேண்டியிருக்கு. மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான அம்சங்கிறது இஸ்லாம் ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது. ஒழுக்கம் மீறும்போது அந்த மனிதனை நம்ம சாதாரண வார்த்தையில் கூட மிருகம்னு சொல்லிடுறோம். மனுஷனாம மிருகம் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ ஒழுக்கத்தின் உச்சகட்டம் என்னன்னாக்கா, அப்போ மனிதனுடைய உடலும் அறிவும் அதை சார்ந்ததும் இல்லை. மனிதனுடைய ஒழுக்கங்கிறது நம்ம உடலுக்குள்ள பதுங்கி இருக்கிற ஒளிஞ்சு இருக்கிற ரூஹ். அதனுடைய வலிமை பலப்படும் போது ஒழுக்கம் மேம்படுது. அதனுடைய வலிமை குறையும் போது மனித மிருகம் ஆயிடும். சொல்றோம் இல்லையா இன்னொரு வார்த்தை, நான் என்ன செய்வேன்னு தெரியாது, நான் மிருகம் ஆயிடுவேன். மனிதன் தன்னைத்தானே சொல்றான். அப்போ வெளியில தெரிகிற உருவம் அவனது இல்லை, அப்போ உள்ள ஒண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதான் அவன். அதான் குறிப்பிடுறாங்க, மனிதனுக்குள்ளே ஒரு மனிதம் இருக்கிறான், ஒரு மிருகமும் இருக்கிறது. அப்படி இந்த வழிமுறையில் அல்லாஹ்வுடைய தொடர்புக்காக மனிதன் இறை நெருக்கத்துக்காக வாழ ஆரம்பிக்கும் போது நம்முடைய இந்த 1400 வருஷங்கள்ல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிருகமா வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனித தோற்றம் உள்ளவர்களை உள்ளுக்கும் மனித தோற்றம் உள்ளவர்களாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாற்றலாம். அப்போ அவர்கள்ட்ட வெளிப்பட்டது என்ன? அன்பு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எல்லா நிலைகளிலும் அன்பு செலுத்தினார்கள். அதாவது ஒரு தரஜாத்தும் சொல்லக்கூடிய அந்த நிலை விட்டு மீறினார்கள். அவர்களுடைய உமிழ் நீரை தங்களுடைய உடலிலே பூசிக்கொண்டார்கள். வெட்டப்பட்ட முடிகளை எடுத்து சேகரித்துக் கொண்டார்கள். வெட்டப்பட்ட நகங்களை எடுத்து சேகரித்துக் கொண்டார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க கடைசி காலத்தில் அவருடைய மகனார் யஜீத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல பேர் பலவிதமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப கடைசி நிலையில அவங்க சொன்னதுதான், எனக்கு எந்தவித கவலையும் இல்லை, என்னிடத்துல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முடி இருக்கிறது, அவருடைய வெட்டப்பட்ட நகங்கள் என்னிடத்துல இருக்கு, அதை என்னுடைய கஃபன் இடத்துல கஃபனுக்குள்ள வச்சிருங்க அப்படின்னார். இன்றைக்கும் நபி அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுடைய நீண்ட முடியை பாதுகாத்து வச்சிருந்து மக்கள் மத்தியில் அதை காண்பிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அவர்களுடைய அங்க அவயங்கள் எல்லாம் ஒளிமயமானது. இலங்கையில் ஒரு பள்ளியில் இந்த மீலாத் அன்னைக்கு அவர்களுடைய முடியை மக்கள் மத்தியில் காண்பிக்கிறதுக்காக சில பேர் எடுத்து வந்து மக்கள் மத்தியில் வச்சாங்க. நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பார்த்தேன். பல இடங்கள்ல இருக்கு, பல ஊர்கள்ல இருக்கு. அந்த முடியை பார்க்கும்போது அதில் பச்சை எனக்கு ஒளி தெரிஞ்சது. ஓ, இந்த முடி உண்மையிலேயே
வழி வழியா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ முடியில் இருந்து அங்க அவயங்கள்ல இருந்து எல்லாத்திலுமே ஒளிமயம் அப்படின்னும் போது சஹாபாக்கள் அந்த வியர்வ துளிகளையும் நகங்களையும் முடிகளையும் எடுத்து தங்களுடைய பாதுகாப்பை வச்சிருக்கிறது என்ன ஆச்சரியம் இருக்கு. இன்னைக்கு கூட பெரும் பெரும் சஹாபாக்கள் எந்தெந்த ஊர்ல வந்து தங்கினாங்களோ, அவங்க எங்கெங்க நடந்தாங்களோ, அவங்க எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்களோ அந்த இடங்களெல்லாம் பார்த்தா ஒளிமயமா காட்சி அளிக்குது. காரணம், அந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இதயத்திலிருந்து பெற்ற ஒளியை இவங்க தன்னுடைய இதயத்துல பெற்றுக்கொண்டாங்க. அந்த ஒளிங்கிறது நடக்கும் போதும் தெரியுது, உட்கார்ந்து இருக்கும் போதும் தெரியுது, படுத்திருக்கும் போதும், கபர்ல படுத்திருக்கும் போதும் தெரியுது. இந்த ஒளியான வாழ்க்கை தான் இன்னைக்கு மக்கள் பெரும்பாலான கூட்டங்கள் அது என்னங்கிறதே விளங்கல. ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபத்வா கொடுத்துட்டு, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு விவாதத்தை வச்சுக்கிட்டு, தான் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் தீனை நினைச்சு மக்கள் மத்தியில போதிக்க ஆரம்பிச்சு தங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த ஒளியிலிருந்து தூரமாக்கி மக்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வழிமுறைங்கிறது அந்த ஒளியின் பால் நம்ம அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழிமுறையா. அதுல நம்ம எப்படி அந்த ஒளியை பெற முடியும் அப்படின்னும் போது, அந்த மேம்பட்ட ஒழுக்கத்தை எப்படி பெற முடியும் என்னும் போது, அந்த மனிதனுடைய உடல் வாழ்க்கைக்கு எப்படி உணவு எப்படி அவசியமாகுதோ, ஒரு வாழ்க்கை அவனுக்கு மனைவி மக்கள், அவனுடைய சொந்த பந்தங்கள், அவனுடைய வியாபாரங்கள், அவனுடைய நேசபாசங்கள், இப்படின்னு ஒரு பெரிய வட்டத்தை வளர்த்துக்கிட்டே போறான். இறுதியில் அந்த வட்டங்கள் எல்லாமே சுருங்கி போய் காணா போயிடுது. தன்னுடைய இதயத்துல ஒளி இருந்தா அந்த கபர் ஒளியா இருக்கு, அந்த இதயத்துல ஒளி இல்லைன்னும் போது கபர் இருட்டா இருக்கு. இந்த ஒளியை எப்படி வளர்த்துக் கொள்றது அப்படிங்கிறதா நம்ம இந்த பயிற்சியின் பாசறை. இதை விட்டு விலகி போன அவ்வளவு பேருமே நஷ்டவாளியானாங்க. வெளிரங்க வார்த்தைகளை பேசுறது, குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மட்டும் ஆராய்ச்சி பண்றது, அதனுடைய ஆழம் ஒளியை பத்தி சொல்லும் போது அப்படிதான் ஒண்ணு இல்லைன்னு விலகி போறது. மனிதன் மண்ணால் ஆனவனான எல்லாமே எதையும் செய்யும் போது அந்த வடிவம் மண்ணாலா தான் இருக்கும். இறைவன் ஒளியிலானவன், அவனுடைய தன்மை அப்படின்னாக்கா எதை கொடுத்தாலும் ஒளியா தான் இருக்கும். அவன் கொடுத்த மிகப்பெரிய அளப்பரிய ஒரு பொக்கிஷம் என்னன்னாக்கா, நம்ம உடல்ல இயங்கக்கூடிய ரூஹுங்கிற ஒளியா. ரூஹ் நிரந்தரமானது, அழிவில்லாதது, சுகந்தமானது. இதனுடைய தன்மை எப்ப சுவிக்க முடியும் அப்படின்னும் போது, உலக வாழ்க்கையோட இந்த தொடர்பு அல்லாஹ் மலக்குள் மூலமா துண்டிக்கப்படும் போது அடுத்த வாழ்க்கை ஆரம்பமாகுது இல்லையா? அப்ப விளங்கும் தான் எதுக்காக இங்க வந்தோம், என்ன இந்த ஒளியை பலப்படுத்தணுமா இல்ல பலவீனப்படுத்தணுமா அப்படின்னு. அந்த ஒளி பலவீனப்படும் போது எப்படி கிட்டத்தட்ட பவர் கட்டுன்னும் போது எவ்வளவு சங்கடப்படுறோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் எந்த மூலையில பார்த்தாலும் பவர் கட்ட பேசாததுனாங்க இல்லை. அதை இங்கே அனுபவிக்கும் போது இவ்வளவு சங்கடமா இருக்கு, கபர்ல அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய இந்த ஒளியை நம்ம பலப்படுத்தும் போது, இந்த இதயத்தை வலுப்படுத்தும் போது, அது கபர் வரைக்கும் நம்முடைய அந்த வாழ்க்கையை கொண்டு போய் சேர்ந்து நிம்மதியா அமர வச்சிருது. அதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த ஜிக்ர இலாஹி. ஆனால்தான் அல்லாஹ் மற்ற அமல்கள் எல்லாம் நீங்க அளவோடு செய்யுங்க, ஆனா இறைவனுடைய நினைவு அல்லாஹ்வுடைய ஜிக்ர செய்யும் போது அளவில்லாம செய்யுங்க. உதுகுருல்லாஹ ஜிக்ரன் கசீரா, அல்லாஹ்வுடைய ஜிக்ர செய்யும் போது அதுக்கு அளவில்லை, எவ்வளவு வேணாலும் செய்யுங்க. ஆனா நம்ம இடத்துல பலமானவர்களோட பலவீனமானவர்களோட தான் அதிகமா நம்ம பார்க்கிறோம். அதுதான் இப்போ இந்த மொழியில இவங்களுக்கு சொல்லப்பட்டது. நேரம் கிடைக்கும் போது செய்யறது, வாரத்துக்கு ஒரு தடவை செய்யறது, மாசத்துக்கு ஒரு தடவை கலந்துக்கிறது. எவ்வளவோ முயற்சி பண்ணி இஸ்திமாக்கள் நடத்தப்படுது. உங்க ஊர் பக்கமெல்லாம் இஸ்திமாக்கள் நடத்தப்படுது, வார ஜிக்ர் மஜ்லிஸ் நடத்தப்படுது. எவ்வளவு ஆர்வம் மக்கள் கலந்துக்கிறாங்க.
பெரும்பாலான மக்கள் படித்தரம் உள்ள ஜனங்க கூட தஹஜ்ஜத்துல பார்த்தா சைஃபர், இந்த செடிக்கு தண்ணி ஊத்தல அப்படின்னா வாடி வதங்கி போயிடும். கருகி போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் என்னதான் நீங்க நதியை கொண்டாந்து வைகையை பாய்ச்சினாலும் சரி, உலகத்தில் உள்ள அவ்வளவு தண்ணியை இவங்க திசை திருப்பி விட்டாலும் சரி, சருகி போனதுதான். ஏன்னா அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இதுக்கு இருக்க மாட்டாங்க. எல்லா வெளிரங்களுக்கும் அமல்களுக்கும் மூலாதாரமாக உள்ள அமல் எது? ஜிக்ரே இலாஹி. இறை நினைவை, இறை தொடர்பை யார் விட்டு அவங்க தூரம் ஓடி போனாங்களோ அவங்களோட வெளிரங்கமான சைதாக்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அதனால்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல்ல இதயத்தை பக்குவப்படுத்தினாங்க. இதயம் திடமானாக்கா எவ்வளவு பெரிய வலிமையான விஷயம் அது ஜீரணமா. இதயம் பலவீனமா ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த வணக்கங்கள்லாம் அது சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை இருக்காது. அதனால ஒரு முதிர்ச்சி ஏற்படணும், வளர்ச்சி ஏற்படணும், பக்குவம் ஏற்படணும், வலிமை ஏற்படணும் அப்படின்னும் போது இறை நினைவுகள்ல நீங்க எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கலையோ, எல்லாருக்கும் ஒரு காரணங்கள் இருக்கு. எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு சால்சாப் இருக்கு. இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, தூக்கம் அதிகமா வந்துடுச்சு, காலையில தஹஜ்ஜத் போச்சு, ராத்திரி லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சொந்தக்காரன் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட பேசி இருந்துட்டேன். அப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்தை தள்ளி போட்டுற வேண்டியது, மற்ற விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது. அப்போ அல்லாஹ் அதுக்கு என்ன கொடுக்க போறான்? ரொம்ப நாணயமா நடக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. வாக்குறுதி மாறாம இருக்கிறது, நேரம் தவறாம கடைபிடிக்கிறது. நீங்க அவங்கள்ட்ட அவங்க சொன்னாலும் நேரத்துக்கு வருவாங்க. ஆனா நீங்க அவங்கள்ட்ட நேரத்தை கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு போகணும். ஒரு நிமிஷம் தவறுனாலும் அந்த இடத்த விட்டு எஞ்சி போயிடுவாங்க. நான் கொடுத்த நேரத்துக்கு வரல அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்தெந்த நேரங்களை விதிச்சிருக்கானோ அமல் செய்யறதுக்கு, அப்ப எப்படி வேணாலும் நம்ம நடந்துக்கலாமா? விதிச்சுக்கிற விதிப்பு எவ்வளவு கடுமையானது, உறுதியானது. அப்ப அவன்கிட்ட நம்ம முறை தவறி நடக்கும்போது அவன்கிட்ட நம்ம எல்லாத்தையும் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கிறோம், முறை தவறியும் நடக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் வேணும்னு கேட்கிறோம். நம்ம வீட்டுல முதல்ல நடக்குமா அது? வியாபாரி கூட ஒரு தடவை சரியான முறையில் முதல்ல ரொக்கத்தை கொடுத்துட்டு அடுத்த விட கொஞ்ச நாள் லேட்டா கொடுத்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் இன்னும் நீளமாக்கிட்டு அதுக்கப்புறம் காணா போயிட்டாக்க இந்த வியாபாரிக்கு சரக்கு கொடுப்பீங்களா என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்களுக்காக ஒரு அரை மணி நேரம், உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறதுல அவங்களுக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தமிழுக்காக 10 நிமிஷம் தான் இருக்கு. குத்துபாவா? நீங்க குத்துபா 1:30 மணிக்கு ஆரம்பிச்சு உடனே இமீடியட்டா தொழுதுறதா? 5 நிமிஷம் சுன்னத்து. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நேரம் இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம சொல்லி காமிச்சதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவு, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனி. அல்லாஹ் மேல யார் அன்பு செலுத்துறாங்களோ அவங்க முதல்ல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேல அன்பு செலுத்தட்டும். இதை நபியே நீங்க சொல்லுவீராக. குல், அத அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் ஆரம்பிக்கிறான். குல், சொல்லுவீராக. இந்த செய்தியை மக்களிடத்துல எடுத்துரைப்பது, அல்லாஹ்வின் யார் அதிக அன்பும் செலுத்துகிறார்களோ அவர்கள் நபியின் மேல் முதலில் அன்பு செலுத்தட்டும், நபியை பின்பற்றட்டும். அதன் பிறகுதான் அல்லாஹ் அவர்கள் மீது அன்பு செலுத்துவான். அதன் பிறகு யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்புங்கிறது முதல்ல இல்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ரப்புல் ஆலமீன் உலகத்தை நிர்வகிக்க கூடியவன், எல்லா படைப்புகளுக்கும் அதிபதி, அவன் இல்லாம அணுவும் அசையாது. இதெல்லாம் நம்ம வழக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது. ஆனா அல்லாஹ் என்ன உத்தரவிடுறான் அப்படின்னும் போது,
நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றாம அல்லாஹ்வுடைய அன்பை நம்ம சிறிதளவும் பெற முடியாது அப்படின்னு அவன் இதில் எடுத்துரைக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவது என்பது சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு பல விஷயங்களை விடுவதல்ல. எல்லாவற்றிலும் முழுமையாக தன்னை இஸ்லாத்தில் நுழைத்து விடுவது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஸில்மி காஃப, அல்லாஹ் குறிப்பிடுறான், இஸ்லாத்தில் நீங்க நுழைஞ்சா மூக்க மட்டும் நுழைக்காதீங்க, முழுவதுமாக தன்னுடைய உடலை நுழைத்து விடுங்கள். எதிலையுமே பாகுபாடு பார்க்காதீங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஒரு அமலியும் தனக்காக செய்யல, தன்னுடைய உம்மத்துக்காக தான் செஞ்சாங்க. அவருங்க உட்கார்ந்தது, ஏஞ்சது, படுத்தது, குளிச்சது, உணவு உண்டது, மக்கள் மத்தியிலே சென்றது, எல்லாமே இதுல மக்களுக்கு ஒரு அருமையான உதாரணங்கள் உள்ளன. இன்றைக்கு அவங்கள பத்தி மிக பிரம்மாண்டமாக விரிவுரை செய்யக்கூடிய நம்ம இடத்துல உலமாக்கள் நிறைய இருக்கத்தான் செய்யறாங்க. பல பேர்கிட்ட இந்த செய்தியை திக்ரை பத்தி சொல்லும் போது அவங்களுடைய முகம் திரும்பி போகுது. சாப்பிட்றதும் உட்காருதும் படுக்கிறது தான் நபியோட வேலை அப்படின்னா இப்ப திக்ரு அல்லாஹ்வுடைய நபியோட வேலை இல்லையா? அல்லாஹ் குறிப்பிடுறதெல்லாம் தன்னுடைய நபி வழியாகத்தான் தன்னுடைய மக்களுக்கு படைப்பினங்களுக்கு குறிப்பிடுறான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் குறிப்பிடுறான். காலை மாலை அல்லாஹை அழைப்பவருடன் நீங்கள் சேர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள். பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜஹ, இங்க என்ன சொல்ல அல்லாஹ் விரும்புறான்? காலை மாலை இறைவனே அழைத்து கொண்டு இருப்பவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தொடர்பு கல்புல விட்டு போச்சு அப்படின்னும் போது இந்த உட்கார்ற முறையும் படுக்கிற முறையும் மற்றதெல்லாம் எதுக்காக? இதுல விளையக்கூடிய பலன்கள் என்ன? ஒண்ணுமே கிடையாது. இஸ்லாத்தோட அஸ்திவாரமே இதயத்தை பண்படுத்துவதுதான். இதயம் பண்படவில்லை அப்படின்னும் போது எந்த அமலும் பண்படாது. நிலத்தை விதைக்கிறதுக்கு முதல்ல அதை உழச்செய்றாங்க. அந்த உழவு இல்லை அப்படின்னும் போது விதைக்கிற தன்மையே, அதை பெற்றுக்கொள்ள தன்மையே அந்த பூமிக்கு இருக்க மாட்டாங்க. அந்த உழுதல் அந்த தன்மையை இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு நம்ம உழவர்கள் என்று சொல்றோம். அவன் தான் களை எடுக்கிறான், அவன் தான் அறுவடை செய்யறான், அவன் தான் எல்லாத்தையும் செய்யறான். இருந்தாலும் உழக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அந்த நிலத்தை பண்படுத்தக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்கிறதுனால அந்த டைட்டில் அவனுக்கு நிலைச்சு போச்சு. அந்த உழக்கூடிய தன்மையை தான் அந்த பூமி எப்படி பெற்றுக்கொண்டு ஒன்றுக்கு 100ஆக பலன்களை கொடுக்கிறதோ அதே போல் இதயத்தை பயன்படுத்தும் போது, பண்படுத்தும் போது அமல்களுடைய பலன்கள் பலமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குது. இல்லை அப்படின்னாக்கா விழலுக்கு இறைத்த நீராக வீணாகி போய்விடுகிறது. தண்ணி பாயுது, ஆனா நிலத்துல போய் சேரல, என்ன பிரயோஜனம்? இத பெரும்பாலான மக்கள் வழங்கிக் கொள்றதில்லை. மேலோட்டமாக சொல்லக்கூடிய செய்திகளும் மேலோட்டமாக வணங்கக்கூடிய வணக்கங்களும் எல்லாமே காத்துல போய் கலந்து போயிடுது. இஸ்லாம் என்பது மிகவும் ஆழமானது.
அந்த ஆழத்தை நம்ம இதயத்தில் விதைக்கல அப்படின்னும் போது இந்த அமல்கள் எல்லாம் கடைசியில் சக்கராத காலத்தில் வெறும் காகிதமாகவே நமக்கு முன்னால் காணப்படும். இப்போ தமிழ் மக்கள் பல இடங்களில் ஜிக்ர் செய்கிறாங்க, மஷூரா பண்ணுறாங்க, இஜ்திமா செய்கிறாங்க. ஆனால் அவங்க வீடுகளில் எந்த அளவுக்கு தீன் இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்முடைய அந்த இதய வெளிச்சத்தில் எங்கேயாச்சும் ஒரு சின்ன குத்து விளக்கை ஏற்றி வச்சா கூட இருட்டில் ஒரு வெளிச்சம்ங்கிறது பரவும். நம்ம திக்ர் செய்கிறோம், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறோம், வீட்டுக்கு போகிறோம் அப்படின்போது மக்கள் மத்தியில் அதனுடைய தன்மையா எல்லாருக்கும் சொல்ல முடியறதில்லை. அதனுடைய பலன் அந்த மக்களுக்கும் இருக்கணுமே. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம சாப்பிட்ற முறைகள் எப்படி இருக்கு? சுன்னத்து முறைப்படி இருக்கா? காலை நீ அணியும் போது சுன்னத்து முறையில் அணியிறோமா? வீட்டை விட்டு வெளியில காலை வைக்கும் போது சுன்னத்து முறையில் இருக்கா? படுக்கும்போது சுன்னத்து முறையில் தான் படுக்கிறோமா? மக்களிடத்துல பேசும்போது அன்பாகவும் நேசமாகவும் பழகிறோமா? இந்த ஜிக்ரே இலாஹியோட பலன்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னும் போது மற்றவங்களிடத்திலேருந்து இந்த மக்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க வேணும். சூஃபி அல்லாதவர்களுள்ள வித்தியாசம் என்னன்னாக்கா, எல்லா நடவடிக்கையிலும் ஒரு ஒழுக்கம் இருக்கணும். தமிழ் மக்களுக்கான இந்த முராகபா சுலூக்கு பற்றி அப்துல் காதர் மௌலானா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல வருஷங்களாக தஹஜ்ஜத் தொழுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை இருந்தால் தான் அந்த தொழுகையை தொழ முடியும். ஆனால் அதே சமயத்தில் இந்த தஹஜ்ஜத் தொழுகையோட பிரதிபலன் நமக்கு எப்படி கிடைக்கும்? உலகத்தில் ஒரு பக்கத்தில் தொழுகையே இல்லாமல் ஒரு கூட்டம் இருந்தாலும் மறுபக்கத்தில் தஹஜ்ஜத் அதிகமாக தொழக்கூடிய ஜனங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த தஹஜ்ஜத் தொழுகையோட கல்பி சிக்ரும் யாருக்காச்சும் கிடைச்சது, இந்த ரூஹோட பலத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடைக்குது. எங்கேயாச்சும் ஒரு ஸ்கூல் ஆஃப் அத்தாரிட்டியோட சேர்ந்து மகாமே சுலூக்ல பயணம் பண்ணக்கூடிய தௌஃபீக இங்க கிடைச்சி போச்சு அப்படின்னும் போது கபர்ல சலாமத்தை இந்த அவ்வளோ படித்தரங்களையும் கொண்டு போய் சேர்த்துடலாம். ஹதரஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சில்சிலாவுடைய ஜபானி பற்றி நம்ம ஆரம்பத்தில் கேள்விப்படும் போது அவங்க கபர்ஸ்தான் பக்கம் பயணங்கள் செய்யும்போது அந்தந்த கல்லறையில் உள்ள ரூஹெல்லாம் ஏஞ்சி நிற்கும். நாங்கள் உலகத்தில் இருக்கும்போது இவ்வளவுதான் எங்க பீர்மார்களுடைய தொடர்பில் படித்தரங்கள் கிடைச்சது. எங்களுக்கு செய்திகள் இங்க கிடைக்காம இல்லை. ஏன்னா பர்சக்ங்கிறது திரை மறை அப்படின்னும் போது எதிர்கால கியாமத்துக்கும் உலகத்தும் இருந்தாலும் ரூஹோட தன்மையில சில செய்திகளை நாங்கள் பெறத்தான் செய்யறோம். நீங்க எங்க பக்கம் தவஜு செஞ்சீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் முன்னேற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் அவங்க கொடுக்கறதா நம்ம சாத்திகள் சொல்லுவாங்க. பழைய சாத்திகள் ஹதரஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தொடர்பு உள்ளவங்க இவங்க எல்லாம் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அதாவது மனிதனுடைய பயணங்கள் முடிவதில்லை. பயணம் செய்யறான் முடியாத பட்சத்தில் யார்கிட்டயும் லிஃப்ட் கேட்கிறான். ரொம்ப முடியாத போச்சுன்னா யாராட்டையும் சொல்றேன், என்னோட தோல்லையாச்சும் தூக்கி கொண்டு போய் எங்க சேர்க்கணுமா கொஞ்சம் சேர்த்துருங்க அப்படிங்கிறான். அவள்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறிப்பிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிடுறாங்க, இந்த வாழ்க்கையை ஒரு பயணியாக நீங்க பயணிக்க வேண்டும் அப்படின்னாங்க. உங்களுக்கு தேவைங்கிறது என்ன? ஒரு கட்டு சாதம் தான், அதை விட அதிகமா நீங்க சேகரிக்காதீங்க அப்படின்னா. சூஃபியோட அர்த்தம்ங்கிறது ஒரு கட்டு சாதம் மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கணும். மொழியில எல்லாத்துலேயும் இதனுடைய